இந்த படம் பேர் ஆடை. இந்த படத்துல வர ஹீரோயின் பிராங்க் ஷோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கூட 3 ஆம்பளாலி ஒரு பெண், இவங்க 5 பேருமே நம்ம ஹீரோயினோட கூட்டாளி. ஹீரோயினோட அந்த பெண் கூட்டாளி என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த ஆபீஸ்ல ஒரு நியூஸ் சொல்றவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்க நியூஸ் சொல்றதுக்கு விறுவிறு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, நியூஸ் சொல்ல தானே போற, எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்க கூட்டாளி சொல்லுவாங்க, நீ பண்றது வெறும் பிராங்க் ஷோ தான், அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனா ஒரு நியூஸ் சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, அவங்க பிட்டாலே பாத்ரூம்ல வச்சு அடைச்சிட்டு இவங்களே போய் எங்க போயிட்டு தேடுற மாதிரி பண்ணுவாங்க. அப்ப பாஸ் சொல்லுவாரு, இப்ப என்ன பண்றது, நியூஸ் சொல்றதுக்கு நேரம் ஆயிருச்சு அந்த மாதிரி சொல்லுவாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் வேணா நியூஸ் சொல்லட்டுமான்ற மாதிரி சொல்லி பெஸ்டா பண்ணுவாங்க. இப்ப அவங்க வேலை செய்யற ஆபீஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் கடைசி நாள். ஏன்னா அந்த ஆபீஸ் சில பல காரணனால வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. அப்ப இந்த ஆபீஸ்ல 5 பேரும் சேர்ந்து நம்ம கடைசியா இந்த ஆபீஸ்ல தண்ணி அடிக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. தண்ணி அடிச்சுட்டு இருக்கும் போது அந்த பெண் கூட்டாளி கிட்ட சொல்லுவாங்க, என்னமோ பெருசா சொன்னீங்க, என்னமோ நியூஸே சொல்ல முடியாதுன்னு பாத்தியா, உன்னை பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு நான் எவ்வளவு அழகா நியூஸ் சொன்ன பாரியா அப்படின்ற மாதிரி தண்ணி சூர்ல அந்த வார்த்தையை விட்டுருவாங்க. நம்ம ஹீரோயினோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அந்த சேலஞ்ச்ல ஜெயிக்கணும், அந்த மாதிரி உள்ள ஒரு கேரக்டர். அவங்க கடைசியா அவங்க பெண் கூட்டாளி சொல்லுவாங்க, ஓ நீ என்ன வேணா சேலஞ்ச் பண்ணுவல, வெளிநாட்டுல ஒரு பொண்ணு நியூஸ் சொல்லும் போது ஒரு துணியா சட்டையை கழட்டி போட்டு நியூஸ் சொல்லும், முடிஞ்சா நீ அந்த மாதிரி நியூஸ் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஓ அப்படியா, ஏன் அங்க பாத்துக்கிறேன் வா, இங்கேயே ஒரு துணியா என் உடம்புல துணியை கழட்டி போட்டு நான் நியூஸ் சொல்றேன் பாக்குறியான்னு சொல்லிட்டு ஒரு துணியா கழட்டும் போது கூட இருக்கிற இன்னொரு ஆம்பளால் ஃப்ரெண்ட் ஒரு சத்தம் போட்டுட்டு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, திருப்பி இவங்க 5 பேரும் நல்லா தட்டி அடிச்சு ஓவரா சூறான பிறகு இப்ப ஹீரோயின் காலையில எதிர்த்து கண் முழிச்சு பாப்பாங்க, உடம்புல ஒட்டு துணி கூட இருக்காது. சுத்தி பாப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க, இவங்க உடம்புல ஒட்டு துணி இருக்காது. சரி எப்படியாவது அந்த ஆபீஸ் வெளியாகி ஆகணுமே, ஏன்னா இப்ப இந்த ஆபீஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆளே இல்லாத இடமா ஆயிடுச்சு. ஆபீஸ் சுத்தி பார்ப்பாங்க, ஒரு பேப்பர் துண்டு கூட இருக்காது. நம்ம ஹீரோயின் ஒட்டு துணி இல்லாம அந்த ஆபீஸ் சுத்தி வருவாங்க, எப்படியாவது வெளியாகி ஆகணும், என்ன பண்றது, இதான் இந்த படத்தோட கதை. கடைசி அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியே ஆனாங்களா இல்லையா, இது யார் இதை பண்ணான்றது இந்த முதல் வாட்டி நீங்க பார்க்கும்போது செம்ம சஸ்பென்ஸா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு சொல்ற சீரியஸா இந்த படத்தோட கதை சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ஆனா பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். இது ஒரு அருமையான ஒரு படம். நான் உங்களுக்கு கிரேசி.